போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை. இந்த காலை வேளையிலே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான கரங்களிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரி நீர் தொடும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆவியானவர் தொடும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் தொட்டு நீர் கிரியை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி என்ன பண்ண போகிறார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். இதுல எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கிறது? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நம்மை சீர்படுத்துகிற தேவன். இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. லாக்டவுன் நேரத்திலே நம்மை என்ன பண்ணுகிறார்? சீர்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் சீர்படுத்துகிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவன். நன்றாக கவனிக்கணும். நம்முடைய சீர்கேடான காரியங்கள் நம்மளே இருப்பீன்னு சொன்னால் அந்த காரியங்களை நம்ம விட்டு என்ன பண்ணணும்? நீக்கி போடணும். சீர்கேடான காரியங்கள் என்ன? சீர்கேடான காரியங்கள் என்ன? என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம்? காலையில் எழுந்து வாய்ப்பள்ளு மூஞ்சிகளாக வாஷ் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவருடைய இரக்கத்துக்கு காத்திருக்கணும். அவருடைய கிருபையை நீ சொந்தரிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது செய்வதில்லை. சீர்கேடான காரியங்கள் இன்னும் பல இருக்கிறது. குளிப்பது கூட கிடையாது. இல்லையா? பல் தேய்ப்பதில்லை. இப்படி பலவிதமான சீர்கேடான காரியங்கள். பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் சீர்கேடான காரியங்களை கர்த்தர் குணமாக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஓசியா புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் என்று. உன் சீர்கேடான காரியங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? குணமாக்க போகிறேன். சீர்கேடான காரியம் என்ன இருக்கிறது? படிங்க வசனத்தை. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் உங்களை சிநேகித்து அவருடைய கோபம் உன் மேல நீங்குமா? அல்லேலூயா. எப்பொழுது நீங்கும் அவருடைய கோபம் என்று சொன்னால், உன் சீர்கேடான காரியங்கள் நம்மள இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீக்கி போட வேண்டும். அல்லேலூயா. என்ன அந்த சீர்கேடான காரியங்கள்? சங்கீத புத்தகத்திலே 73ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அகந்தையான பேசுவது. படிங்க அந்த வசனம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுவது, கோபப்படுவது, இருமாப்பாய் பேசுவது, அகந்தையாய் பேசுவது.
உன் கோபம் உனக்கு வரும்போது என்ன பண்றது? வீட்டில் உன் கணவர் இடத்துலயோ உன் மனைவி இடத்துலயோ என்ன பண்ற? கோபமா பேசுற. உன் வேலை ஸ்தலத்துல கோபமாய் பேசுகிற. நீ போகிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரை கோபமாய் பேசுகிற. அகந்தையாய் பேசுவது, வாயின் வார்த்தைகளை தாறுமாறாய் பேசுவது, என்ன பேசுவது என்பது அறியாமல் தெரியாமல் நாம் பேசிவிடுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த லாக்டவுன் காலத்திலே உன் சீர்கேட்டை குணமாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கோபமான காரியங்கள் உன்னில் இருக்கும் என்று சொன்னால், அகந்தையான வார்த்தைகள் வாயில் இருக்கும் என்று சொன்னால், உன் குணநலங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், என் இயேசு சொல்லுகிறார், அகந்தையான பேச்சை உன்னிலிருந்து நீக்கி போடு. ஹல்லேலூயா. நீக்கி போடுவீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் வாய் திறந்து. நீக்கி போடுவீங்களா? இனி நான் அகந்தையாய் பேச மாட்டேன், கோபப்பட மாட்டேன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என்ன மகளே, அகந்தையாய் பேசக்கூடாது, கோபமா பேசக்கூடாது. இனி என் மகளுக்கு கூட அப்படிதான், சர்வனுக்கு கோபம் வந்துருக்கு, கோபப்படக்கூடாது மகளே. ஹல்லேலூயா. சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்கள். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். மேட்டுமையான பேச்சு. நீ குடித்தது கஞ்சி என்று சொன்னா கஞ்சி தான் சாப்பிட்டு சொல்லுங்க. ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு என்று சொன்னா பரவாயில்ல, அதையே சொல்லுங்க. அதனால் ஒரு குறையும் குறைந்து போவதில்லை, ஒருவனும் உங்களுக்கு கொடுத்து உதவுவதும் இல்லை. நீங்கள் உழைத்ததால் உங்களுக்கு உணவு. மேட்டிமையான பேச்சு உன் வாயிலிருந்து வராதபடி நீ காத்துக்கொள். உன் சிந்தனையில் அந்த மேட்டிமை இருக்கக்கூடாது. சில இடங்களுக்கு போகும்போது கால் மேலே கால் போட்டு அமர்ந்து பெரியவர்கள் முன்பதாக அமர்ந்து விடக்கூடாது. மேட்டிமை உனக்குள்ளே அந்த மேட்டிமை வந்து விடுகிறது. அந்த மேட்டிமையாய் பேசுவது, அகந்தியாய் பேசுவது. படிங்க அந்த வசனத்தை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் பார்க்கிறாரப்பா, கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? அவர் செய்கைகள் யதார்த்தமாய் இருக்கும். உன்னை சோதனை வரும், கோபம் எடுத்துவாங்க, உன்னை தூண்டுவார்கள், உனக்கு விரோதமாய் பேசலாம், உனக்கு விரோதமாய் உன்னை தூண்டுதல் கோபப்படுத்துகிறவர்கள் பேசலாம். ஆனா நீ என்ன செய்யணும்? மேட்டுமையான பேச்சு. எல்லாம் உனக்கு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சகல வசதிகள் உனக்கு நிறைந்திருக்கலாம். ஆனா உன்னிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? மேட்டிமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மேட்டுமையான பேச்சு, அகந்தையான பேச்சு உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில் என் இயேசுவின் நாமத்தை செய்தி பார்த்து கொள்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மேட்டுமையான பேச்சை உன்னிலிருந்து நீக்கி போடு. ஹல்லேலூயா. அகந்தையாய் பேசுவதை விட்டுவிடு. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா கிழவி போல பேசிக்கொண்டே இருப்பாங்க. என்ன கிழவி போன பேச்சு? வந்த கதை, போன கதை, கடந்த வருஷத்துல பேசின கதை. அந்த தெரியுமா உனக்கு? அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை நடந்துட்டு. என்னதுக்கு அந்த வார்த்தை? படிங்கள் அந்த வசனத்தை. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற சீர்கேடான பேச்சு, கிழவித்தனமான பேச்சு, கிழவி பேச்சு, கட்டுக்கதைகளுக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு விலகணும். கிழவி என்ன பண்ணுங்க? இந்த ரோட்டோரமா போய் பார்த்தீங்கன்னா சில கிழவிங்க என்ன பண்ணும்? வேலை இல்லாம 2-3 கிழவி ஒன்னா சேர்ந்துக்கிட்டு புரளி பேசுவதும் மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசுவதும் தான் வார்த்தை அவர்களுக்கு. இதுவே பொழுதுபோக்காய் எடுத்துக் கொள்கிறார்கள். கிழவி பேச்சு ஒன்றில் இருக்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து ஏளனமாய் பேசக்கூடாது. மற்றவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது? சீர்கேடாய் பேசக்கூடாது. என்ன படிங்க அந்த வசனத்தை. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்காதே. நேரத்தை வீணாக்காதே. என் தேடி சமூகத்தில் அந்த நேரத்தை கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சீர்கேடான பேச்சுகளுக்கு படிங்க. கட்டுக்கதைகளுக்கு மீறி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். அந்த நேரத்தை கர்த்தருக்கு நேராய் கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே 2 தீமோத்தேயு அதே 4:4 படிங்க. சத்தியத்திற்கு நீ செவியை கொடு. உன் ஆண்டவரை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு நேராக உன் செவியை கொடு. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போயிடுவாங்க நிறைய பேர். அங்க இவ்வளவு பேர் செத்தான், அங்க போய் இவ்வளவு பேர் செத்தான். அது ஆண்டவருடைய திட்டம். 10 ஒரு பங்கு அழிந்துதான் தீரும். அது யாராலே மாற்ற முடியாது. ஆனால்
ஒரு விசை மனம் இறங்கினால் இறங்குவார், பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். எப்போது மனம் திருந்தினால், உன் கிளவி பேச்சு கட்டு கதைகளுக்கு நீ விளங்கினால், என் தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே அருமையாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், படியுங்கள். ஓ தீமோத்தேயுவே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்கு ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்று கொள்கை பொய்யாய் பேசிக்கொண்டு திரிபவர்களுக்கு, பொய்யாய் கொள்கையில கொண்டு பேசிக்கொண்டு திரிபவர்களுக்கு நீ விட்டு விலகு. உன்னுடைய வாயின் வார்த்தைகளை, வீண் பேச்சுகளை எடுத்துக்கொடு. வீணான கட்டுக்கதைகளுக்கும் நேரங்களை கொடுக்காதே. சீர்கேடான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதைதான் அருமையாய் 2 தீமோத்தேயு 2:16 அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அதனால நீ அவபக்தியா மாறிடுவே. சீர்கேடான பேச்சு உன் வாயில, அது வீண் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து என்ன வரும்? அவபக்தி உள்ள வந்துடும். இயேசு மீது உன்னை வணங்குகிற தெய்வத்தின் மீது அவபக்தி வந்துடும். இயேசு மீது அவபக்தி வந்துவிடும். கிழவி பேச்சு உடத்துல வேண்டாம். வீண் பேச்சு என்ன பண்ணும்? நீ விட்டு விலகி இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வீண் பேச்சு இதுவரை பேசிக்கொண்டு இருந்திருக்கிறான், இதுவரை பேசி இருக்கலாம். அதை என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த நாளிலே அதை நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று. ஹல்லேலூயா. எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வீண் வார்த்தைகளினால் நீ மோசம் போகாதிருங்கள் என்று. வீணான வார்த்தைகளினால என்ன பண்ணிடுறோம்? மோசம் போயிடும். விசுவாசம் நம்மளுடைய ஜெபம் செய்யக்கூடிய நேரத்தை அவன் திருடி விடுகிறான். நீங்கள் காலையிலே எழுந்து 5 மணிலிருந்து 6 மணி ஜெபிக்கிறேன்னு சொன்னா 5 மணிக்கு என்ன பண்ணும்? வேண்டாத காரியங்களை கொடுத்து உன் சிந்தனையை மாற்றி விடுவான். அந்த காரியத்தில் என்ன பண்ண முடியாது? கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. அதே போல மாலையில் அமர்ந்து நீங்கள் ஜெபிப்பேன் என்று சொல்லி இருப்பீர்கள், அதை ஜெபிக்க முடியாத சூழ்நிலையை பிசாசுடன் திருடி விடுவான். அந்த நேரத்தில் உன் இனஜன பந்துக்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த நேரத்தை என்ன பண்ணுவீங்க? பிசாசுடன் திருடி விடுவான். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள். வீண் வார்த்தைகளினாலே அலைப்பாயாதீர்கள். வார்த்தை வாசிங்கள் அந்த வசனத்தை. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோப அக்கினி வரும். ஒருவனும் தப்பிக்க முடியாது. கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், இதெல்லாம் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். இதை பார்த்து கொண்டு சகோதர சகோதரிலே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, வீண் பேச்சுக்கும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதே. மேட்டிவான பேசி 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 உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதே. கிழவி பேச்சு பேசிக்கொண்டு உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. மோசம் போகாதிருங்கள். என் தேவன் வருகையின் காலம் சமீபமாயிற்று. வெகு விரைவில் என் தேவன் வர போகிறார். ஹல்லேலூயா. வீண் பேச்சை விட்டு விலகியிரு. வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதிருங்கள். அவன் இது செய்கிறான், அவன் அதை கொடுக்கிறான் என்று சொல்லி அலைப்பாயாதபடி இருங்கள். எபிரேயர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாயாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடி இருங்கள். எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நீ சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ சீர்கெட்டு போய் விடாதே. அநேகர் பணத்தினால் கூட சீர்கெட்டு போய் விடுகிறார்கள். செல்வத்தினாலே சீர்கெட்டு போய் விடுகிறார்கள். எரேமியா புத்தகத்திலே 49ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் செல்வத்தினாலே பெருமை வந்துவிட்டு அதனால சீர்கெட்டு போய் விடுகிறார்கள். பணம் வந்ததும் என்ன பண்ணுது? பெருமை உள்ளே வந்துடுது. பெருமை வந்ததும் என்ன பண்றாங்க? உடனே சீர்கெட்டு போகிறது. வேண்டாத காரியங்கள் வந்து விடுகிறது. எரேமியா 49:4 படிங்க. எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று
கவனிங்க. செல்வத்தை நம்பி இருக்கிற சீர்கெட்டு குமாரத்தியே, குமாரனே, என் சகோதரனே, சகோதரியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றிய பெருமை பாராட்டுவானே. பள்ளத்தாக்கை குறித்து பெருமை பாராட்டாதே, நீ விழுந்து விடுவாய். அல்லேலூயா. செல்வ சீமான் ஒருவன் இருந்தான். அவருடைய பொருளாதாரம் அதிகமாகிவிட்டது. அதிக விளைச்சல்கள், தானியங்கள் விளைச்சல் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்தான்? தானியங்கள் எல்லா கலங்களும் நிரம்பி விட்டது. உடனே இடித்து அந்த கலங்கள் எல்லாம் பெரிதாக்கி கட்டி அதிலையும் நிரப்பி விட்டான். நிரப்பி வழிந்தோடுகிறது. அப்போ கூட மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்ற எண்ணம் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அந்த இரவு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றிரவு உன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள போகிறேனே. நீ என்ன பண்ண போற? நீ சேர்த்து வைத்தது யாருக்காக? உன் செல்வத்தினால் நீ சீர்கெட்டு போய் விடுகிறாயோ? மனம் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஏசாயா 63:3 சொல்லப்படுகிறார், துயரப்படுபவர்களை நான் சீர்படுத்துவேன். படிங்கள் அந்த வசனத்தை. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் உன்னை அனுப்பினார். அவர் உங்களை அனுப்பி இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். உங்களை நற்கிரியை கண்டு சீர்பொருந்துங்கள். எபிரேயர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நற்கிரிகள் சீர்பொருந்தும் பொருட்டு நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று, சீர்படுத்துவேன் என்று. படிங்கள் அந்த வசனத்தை. சமாதானத்தின் தேவன் நற்கிரியினாலே உங்களை சீர்பொருத்த பண்ணுவார் என்று எபிரேயர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின ஆமென் சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானவைகளை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சகலவித நற்கிரியைகளினாலும் உங்களை சீர்பொருத்த பண்ணுவார். சகலவித நன்மையான காரியங்களை உன்னை செய்யும்படி உன்னை சீர்பொருத்துவார் என்று சொல்லுகிறார் வேதத்துல. சகலவித நன்மையான காரியத்தினாலே உன்னை என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவார், சீர்பொருந்த பண்ணுவார் என்று. அல்லேலூயா. அடுத்து உன்னை ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்? ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றின பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்துவார். சுவிசேஷத்தை நீங்கள் படிக்க வேண்டும். படித்தால்தான் உங்களை ஸ்திரப்படுத்த முடியும். நீங்கள் இந்த வேத புத்தகத்தை நீ படிக்கும் போதுதான் நீ சீர்படுத்துவாய். உன் வாழ்க்கை சீர்படும், உன் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படும். அல்லேலூயா. சுவிசேஷத்தின்படி உன்னை ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்? 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறது, குற்றம் சாட்டப்படாதபடி. படி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவர் வரும் நாளிலே நீ குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரியே, நீ குற்றம் சாட்டப்படாதபடி நீ காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூடி படிங்கள் அந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கடந்த வாரத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் சொன்னார். இந்த உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் மரண பரியந்தம் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னார்.
இப்ப எங்க என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ சுவிசேஷத்தின்படி நடப்பாய் என்று சொன்னால், சுவிசேஷத்தின்படி நீ கேட்பாய் என்று சொன்னால், கீழ்ப்படுவாய் என்று சொன்னால், நீ குற்றம் சாட்டப்படாதபடி இருப்பாய் என்று சொன்னால், முடிவு பரியந்தும் உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய சுவிசேஷத்தின்படி உன்னை ஸ்திரப்படுத்துவார் என்று கர்த்தர் விளம்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீத புத்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அருமையா சொல்லுகிறது. அவருக்கு கர்த்தருக்கு நீ காத்திரு, அப்போது உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. ஹல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு நீ காத்திரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தீங்க கடந்த வாரத்துல சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்துங்க. இதை பார்த்துக் கொண்ட சகோதர சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட சகோதரனே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தாயா? கடந்த வாரம் முழுவதும் வீணடித்து விட்டாயா? வீணான கிளவி பேச்சுகளுக்கும், வீணான வீண் பேச்சுகளுக்கும், பெருமையான மேட்டுமையான பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விட்டாயா? மனம் திரும்பு. என் இயேசு வருகின் காலம் சமயமாய் இருக்கிறது. அவருடைய சுவிசேஷத்தின்படி நடப்பாய் என்று சொன்னால், குற்றம் சாட்டப்படாதவனாய் நடப்பாய் என்று சொன்னால், முடிவு பரிந்து உன்னை ஸ்திரப்படுத்துவார் மகளே. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது உன் இருதயங்களை சோர்ந்து போகாதபடி, பலவீனப்படாதபடிக்கு உன்னை முடிவு பரிந்து மட்டும் அவர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உண்மையை எதிர்பார்க்கிற உன்னிடத்துல கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தீமையிலிருந்து விலக்கி காப்பார். தீமையான காரியங்கள், இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகள் உன்னை தொடாதபடிக்கு நீ கர்த்தருக்கு உண்மையாய் நீ காத்திருப்பாய் என்று சொன்னால், ஏதோ மனுஷனுக்கு முன்பதாக, போதகருக்கு முன்பதாக, பக்கத்து வீட்டுக்கு முன்பதாக நான் நல்லவரும் கெட்டவருமா இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டாம். உன் உள்ளத்துக்கு தெரியணும் நீ உண்மையாய் இருக்கிறாய் என்று சொல்லி. உன் உள்ளத்துக்கு தெரியும் நீ உண்மையாய் நடக்கிறாய் என்று சொன்னால் உன் உள்ளத்துக்கு தெரியுமா? உண்மையாய் நீ இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் இந்த இடத்தில் சொல்கிறார், உண்மையாய் கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் உங்களை எடுத்து எதிர்பார்க்கிறார். நீ உண்மையாய் இரு. கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருப்பாய் என்று சொன்னால் அதிகத்தில் உன்னை அதிகாரி ஆக்குவேன் சொன்ன வேத ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நீ கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இரு. கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். தீமையிலிருந்து விலக்கி காப்பார். தீமையிலிருந்து உன்னை விலக்கி காப்பார் என்று. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 17 என்ன சொல்கிறது? உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை நீங்கள் படியுங்கள். உங்கள் இருதயத்தை அவர் என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றும். என் மகளே, நீ அழாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த மோசோடு இருந்த போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற தேவன். அந்த வார்த்தையை படிக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு இருதயத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது ஜீவனை பெருக பண்ணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். என் மகள் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ காத்திருந்து பாரு. கர்த்தருடைய சமூகத்துல நிச்சயமா அவருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பான்னு சொன்னால் அந்த இரக்கத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அவருடைய கிருபையை நீ சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவருடைய சமூகத்துல மாத்திரம் நீ காத்திரு. உன்னை ஸ்திரப்படுத்துகிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது பலப்படுத்துகிற கர்த்தர். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். இந்த நேரத்தில் பலவீனற்று போய் இருக்கிற உன்னை, பலவீனத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்த போகிறேன் என்று பிலிப்பு 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறாரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்களேன், வாயில் திறந்து கையில் வைத்து சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பார்த்துக்கொண்ட சகோதரனே, நீங்களும் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு பலன் இருக்கிறது, ஏன் நீங்க சோர்ந்து காணப்பட வேண்டும்? என் தேவன் உனக்குள் இருக்கிறார். அதான் ஆண்டவர் முதல்ல பாடல் மூலமா சொல்லி இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், அது உங்களுக்கு தெரியாது மகளே. உனக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்துவார். பலன் இல்லாத நேரங்களிலே உன்னை பலப்படுத்துகிற இயேசு உன் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாத சத்து இல்லாம நான் கீழே விழுந்து போயிடணும் என்று சொல்லி இருக்கிற உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலன் இல்லாத நேரங்களிலே உனக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாத நேரத்திலே உனக்கு சத்துவத்தை கொடுக்கிற என் தேவன். அல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்கிறார், தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலனை கொடுப்பார் என்று. உனக்கு அவர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் குடும்பத்திற்கு இந்த லாக்டவுன் நேரத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் இந்த வசனத்தை படிங்க. ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. அல்லேலூயா. பலன் இல்லாத நேரத்தில் பலன் கொடுக்கிற தேவன், உனக்காக பலவீனப்பட்ட நேரத்தில் உனக்காக பெருமூச்சுகள் வேண்டுதல் செய்கிறவர். சங்கீத புத்தகத்திலே 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். உனக்கு ஆபத்து காலத்திலே இந்த நாளிலே உனக்கு யார்? அவரு துணையா இருக்கிற தேவன். என் மகள் போகும்போது வரும்போது உன்னை பாதுகாத்து உன்னை நடத்தி வருகிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு நானே அடைக்கலம், உனக்கு நானே பலன், உனக்கு நானே கோட்டை, உனக்கு நானே அரணுமாய் இருப்பேன். அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. நீ சோர்ந்து போன நேரத்தில் உன்னை தாங்குகிறது அவருடைய கரம். அல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லுகிறது, உன்னை பலப்படுத்துகிற இயேசு அவர் சகாயம் பண்ணுவார். மகளே, படிங்க அந்த வசனத்தை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ நீதியின் வலது கரத்தினால் ஆமென். அவர் உன்னை நீதியின் வலது கரத்தினால் என்ன பண்ணுவாரு? உன்னை தாங்குவார். நீ பயப்படாதே. சில நேரங்களில் பயம் வரும். ஐயோ ஐயோ பயமா இருக்கிறதே, மடிந்து போகிறார்கள் என் ஜனங்கள். வெளியே போகும்போது பயம், நடந்தா பயம், வந்துதா இல்லையா? சகோதரனே சகோதரி, உனக்கு வந்துதா இல்லையா? உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டா பயம். ஐயோ அவங்ககிட்ட கொரோனா வந்துட்டுமா, இவன் எங்கே போயிட்டு வந்தாலும் தெரியல, பயமா இருக்கு. ஒரு பிரதர், ஐயா நாங்கள் அவர் பாருங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. நாங்கள் அப்படியே போனால், நாங்கள் போனது 3 பேர், அவங்க இருந்தது 25 பேர். நாங்கள் எப்படி பேசியிருப்போம் நினைக்கிறீங்க? பார்த்துருப்போம் நினைக்கிறீங்க? ஏதாவது எந்த காரியத்தையும் முகமூடி நாங்கள் அணிய வேண்டியதாகி போச்சு. பயம். ஒருவரை ஒருவர் பேசும்போது என்ன நடக்குது? பயம் வருகிறது. யாரின் மூலியமா, எந்த மூலியமா பிசாசு வருவான் என்று தெரியவில்லை. பயம் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பயத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. கடைசியாக நிலை நிறுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படியுங்கள். உன்னை கர்த்தருக்குள்ளே சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தர் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. ரோமர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி உன்னை நிலைநிறுத்துகிற தேவன் வல்லவர் என்று. அல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை.
மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. நீ ஏன் போய் அவனை குற்றம் தீர்க்கிறாய்? அவன் எஜமான அவன் பார்த்துக்குவான். அவன் சூப்பர்வைசர் அவனை கண்காணிக்கணும். நீங்க விழுந்தா யார் உங்களை தூக்குறது? இங்க நான் நடந்து போறேங்க, நானும் என் மனைவி பிள்ளைகளும் நடந்து போறோம். நான் விழுந்தது யார் வந்து உடனே தூக்குவான்? என் மனைவி என் மகன் உடனே பக்கத்துல அவங்க தான் இருக்கிறாங்க, உடனே தூக்குவாங்க. நீ விழுந்தா அவங்களுக்கு பொறுப்பாளி பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க தூக்குவாங்க. இன்னொரு ஒரு தூக்குறதுக்கு இல்லை, நீங்க யாரும் இல்லாத போகும்போது தான் இன்னொரு வந்து தூக்குவாரு. நீ விழுந்தாலும் தூக்கு, அன்னை அவங்களே குற்றவாளி என்று தீர்க்காதே. நீ யார்? உன்னை நிலைநிறுத்தி கர்த்தர் சொல்லுகிற உண்டிலே அந்த குறை இருப்பேன்னு சொன்னால் இன்று நாளை அதை நீக்கி போடு. மற்றவர்களை குற்றவாளியாக்க பேசாதே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளி என்று நீ தீர்க்காதே. நீ யார் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. படிங்க அந்த வசனத்தை. மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? ஹல்லேலூயா. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவர் தூக்கி நிறைத்துவார். அவர் குறைகளை நிறைவாக்குற தேவன். நீ விழுந்தால் கூட அவர்தான் உன்னை தூக்கி நிறுத்துகிறவர். நீ வேதனைப்படும் போது, உன்னை அழும்போது, நீ யாருமே இல்லை சொல்லி அழுத போது உன்னை விசாரிக்கிறவர் ஒரு தேவன், உன்னை நடத்துகிறவர் ஒரு தேவன். ஹல்லேலூயா. உன்னை தூக்கி நிறுத்துகிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. இதுவரை யார் மனுஷன் நிறுத்தினா நினைச்சீங்களா? இல்லவே இல்லை. என் தேவன் ஒருவரால் தான் நீங்க இன்றைக்கு நிலை நிற்கிறீங்க. எந்த மனுஷனும் கிடையாதுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்ததை நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து நான் சொல்லுகிறேன், ருசி பார்த்ததை சொல்லுகிறேன். எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் என் தேவன் நினைத்தால் மாத்திரமே அந்த பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று. ஹல்லேலூயா. யோவானின் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், படிங்க. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, படிங்க. நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் நீங்கள் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களை நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். நீ அவரோடு இருந்தால் தான் என்ன நடக்கும்? அவர் உங்க கூட இருப்பார். நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுடுவார். நீங்க மறந்தீங்கன்னா அவர் மறந்துடுவார். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் அவரை தேடும் போது தான் அவரை கண்டடைய முடியும். நீ அதிகாலையில் அவரை தேடு. எப்ப எழுந்துகிறே தேடு. நீ 8 மணிக்கு எழுந்தா கூட தேடு. காலையில 6 மணிக்கு எழுந்தாலும் தேடு, விட்டுடாத. அவர் உனக்காக காத்திருப்பார். மாலையில உட்காந்துட்டியா, மாலையில உட்காந்து ஜெபம் பண்ணு. ஏதாவது ஒரு நேரத்தை வச்சுக்கிடுங்க. கடைசியா படுக்கும் போது கூட 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாக வைங்க. ஏதாவது ஒரு நேரத்தை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த நேரத்தில் அவருடைய என்ன சமூகத்தில் என்ன பண்ணும்? காத்திருக்கும். நீ வரேன்னு ஒரு வீட்டுக்கு நீ சொல்லிட்டுனா அவங்க உனக்கு ஆயத்தப்படுத்தி அந்த நேரத்துக்குள்ள காத்திருப்பாங்களே, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களே, இருக்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு வேலை சிக்னல் ட்ரபிள் ஆயிடுச்சுன்னா லேட் ஆகிட்டா பரவாயில்ல. குறித்த நேரத்துக்குள் நீ சென்றாயின்னு சொன்னா அந்த இடத்துல உனக்கு சரியான வரவேற்பு இருக்கும். இல்லைன்னு சொன்னா சரியான வரவேற்பு இருக்காது. அந்த நேரத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க என்னிலே நிலைத்திருந்தால், என் வார்த்தையில் நிலைத்திருந்தால், நான் அப்போது மிகுந்த நீ கனிகளை கொடுக்க செய்கிறவராய் உங்களை மாற்றுவேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம இந்த வசனத்தை படிக்க முடியாது. அவர் இல்லாம நீ வாழ முடியாது. அவர் இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியாது. சாதாரணமா மனுஷன் அவள மற்றவங்கள நடக்கிறாங்களே, மற்றவங்க நடப்பார்கள். ஆனால் நீ வேறு பிரிக்கப்பட்ட மகள், நீ வேறு பிரிக்கப்பட்ட மகன். கடைசி உலகம் முடிவு பரிதிலேயே கேட்பார். களைகளும் விளைக்கு விதைக்கும், களைகள் நல்ல ஓங்கி வளரும், அது பக்கத்துல நல்ல நெற்கதிரும் வளர்ந்து வரும். ஒரு ஆண்டவரிடத்துல போய் கேட்டான், ஐயா என் நெற்கதிருக்கு நடுவில் இந்த களைகள் வளர்ந்து கொண்டு திடீர்னு வளர்ந்து அதிகமாய் வளர்ந்து கொண்டு வருகிறது, என்ன செய்யணும்? இறங்கி அந்த களைகளை பறித்து விடவா என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், வளரட்டும், பயிர்களும் நெற்பயிர்களும் வளரட்டும், களைகளும் வளையட்டும் என்று சொல்லி. இன்று யாரும் விடுவதில்லை. அப்படி ஆண்டவர் விட்டார். வளர்ந்தது,
கலைகள் கிடுகிடுவென்று வளர்ந்தது. பணக்காரன் அப்படிதான் கிடுகிடுகிடு வளர்ந்து போயிடுவான். முடிவு பரிந்துல யாரு முதல்ல எட்டி யாரை பிடிப்பாருங்க? கை கேட்டது யாரு? களை தான் அதிகமா வளர்ந்துக்குது. முதல்ல கை கேட்டது அதான் பிடிக்க முடியும். முதல்ல அதை பிடிங்க என்ன பண்ணுவாங்க? நெருப்பலை போடுவாங்க. அதுல எதுவுமே பிரயோஜனம் இல்லை, வெறும் களை. நெருப்பலை சுட்டெரிப்பார்கள். ஆனா நெற்கதிரோ நல்ல களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதுதான் நீங்களும் நானும். நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாக, நல்ல கனி கொடுக்கிற ஒரு செடியாக உன்னை நிலை நிறுத்துகிறவர், உன்னை பண்படுத்துகிறவர், உன்னை சீர்படுத்துகிறவர், உன்னை சிறப்படுத்துகிறவர், உன்னை நிலைப்படுத்துகிறவர், உன்னை நிலை நிறுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. உன்னை பண்படுத்தக்கூடிய ஒரு நிலமாக உன்னை மாற்றுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்கிறது, என் வார்த்தையிலே நீ நிலைத்திரு என்று சொல்லி. படிக்கலாம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால், நிலைத்திருக்கணும். அதுல நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்க அவரோட நிலைத்திருக்கணும். கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, பாடுகள் வரும்போது நீ நிலைத்திருப்பதில்லை. வேதனை வரும், சோதனைகள் வரும்போது, வேதனை என்ன கூட நிறைய நெருக்கப்பட்டிருக்கிறேன். நான் வேதனையில் நிறைந்த நேரத்தில் நான் அழுது புலம்போது என் தேவனிடத்தில் மாத்திருந்தான். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கும் போது, பதறாதே, அழாதே, பயப்படாதே. இந்த காரியங்களை தேர்த்தி கொண்டு இருக்கும். இந்த காரியத்தை தேர்த்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், கூல்டா, வீணான வார்த்தைகளை விடாதே, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. கோபத்தினால் தீய வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஜாக்கிரதை, எச்சரிப்பாய் என்று சொல்லும்போது நீ அவருடைய வார்த்தையை நிலைத்திருப்படி சொன்னால், அவர் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீ ஜாக்கிரதை இல்லாம வார்த்தைகளை விட்டா என்று சொன்னா, உன் வார்த்தையை அவர் கவனிக்க மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்தர் உன்னை விட்டு துக்கப்பட்டு போய்விடுவார். அல்லேலூயா. எபிரியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆவியானவர் அந்த அப்படிப்பட்ட நேரத்தில், நீ பலவீனப்பட்டு சோர்ந்து போன நேரத்தில், நீ தடுமாறி நின்ற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்கிறவராக இருக்கிறார். படிங்கள் அந்த வசனத்தை. எபிரியர் 2:18 படிங்க. எபிரியர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ சோதனைக்கு உட்படும் போது எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே என் தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சோதனை வரும்போது அவர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை வரும்? இப்ப எனக்கு என்ன சோதனை வரும்னு நினைக்கிறீங்க? மனப்பிரச்சனை, பொருளாதார, அது வேற. உனக்குள்ள சோர்வுகள், அதிக ஆலையில் எழுந்துக்க முடியாத போது சோர்வுகள் வருது இல்லையா? படுத்து இரவுல சீக்கிரமா ஒரு 10-10:30 டக்குன்னு படுக்க தூக்கம் அப்படியே தள்ளுதுன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் ஏதோ முடியாம மாத்திரை போட்டிருப்பீங்க, அப்படியே தள்ளுது. என்ன பண்ணுவீங்க? ஐயா சோர்ந்து போயிருக்கிறேனே, அப்பா நீ சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் நீ இல்லவா என்று சொல்லி முழங்கால் போட்டு ஜபிச்சுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்களேன். எவ்வளவு நேரம் ஜபிப்பீங்க? நீங்களே அதே இடத்துல என்ன பண்ணுவீங்க? விழுந்து கிடப்பீங்க. அந்த நேரத்தில் என் தேவன் சொல்லுகிறார், படிங்கள் எபிரியர் கடைசியாக, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிறார். அவர் எப்படி உதவி செய்வார்? ரோமர் 8:26 சொல்லி இருக்கிறார். துரிதமாயிடுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லி இருக்கிறார், நமது பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாரு? வேண்டுதல் செய்வார். நீங்க முடியாத தவறி கீழே விழுந்துட்டீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எத்தனையோ முறை நான் முழங்கால் போட்டுட்டு அப்படியே விழுந்து கிடந்திருக்கிறேன். எனக்கு நிறைய நேரம் தெரியும், என்னையே அறியாம நான் விழுந்து கிடந்திருப்பேன். ஆனா கதவு லாக் பண்ணிட்டு தான் படுத்திருப்பேன். எத்தனையோ தடவை எழுந்து பார்த்தா 3:30 மணி 4 மணிக்கு இருக்கும், பார்த்துருப்பேன், விழுந்து கிடந்திருப்பேன். எனக்கு தெரியாது. உன் அறியாத நேரத்தில், முடியாத நேரத்தில் நீ விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெருமூச்சுகளோடு தொடர்ந்து உன்னுடைய ஜபத்தை அவர் கண்டினியூ பண்ணுவார். என் மகன் விழுந்து விட்டான், சோர்ந்து விட்டான்,
அவனுக்காக பெருமூச்சுகளோடு என்ன பண்ணுவார் அவரு? உனக்கு அதுல வசனம் நல்ல கருத்தா படிச்சீங்கன்னா தெரியும். உனக்கு நீ தெரிந்து கொண்ட வசனங்களை மீண்டும் படிக்கலாம். அந்த வசனத்துக்குள்ள அந்தபடியே ஆவியானவர் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்தார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் வேண்டிக் கொள்வது என்னது என்று அவர் அறிந்திருக்கிறபடினால, நான் அறியாதிருக்கிற அவர் அறியாதிருக்கிறபடினால ஆவியானவர் தாமே அவர் என்ன பண்ற? ஆவியான பரிசுத்த ஆவியானவர் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உனக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே மாதிரி எல்லா டைம்லயும் யூஸ் பண்ற கூடாது. சீக்கிரமா படுத்துட்டு ஆண்டவரே எனக்காக பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்த கூடாது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் சொல்லுகிற அவர் யாருங்க? உனக்காக பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறவர் யாருங்க? உனக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம் படியுங்கள். அவர்தான் பணிவிடையின் ஆவியானவர். பணிவிடையின் தூதர், தேவதூதர் உனக்காக உதவி செய்ய அனுப்புவார். என் மகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், என் மகள் சோர்ந்து காணப்படுகிறார்கள், என் மகள் ஆண்டவரே இந்த லாக்டவுன் காலத்திலே வேதனையோடு சோதனையோடு பாடுபட்டு வேதனையோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் பணிவிடையின் ஆவியை உனக்கு அனுப்பி உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் படிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுக்கு அனுப்புகிற ஆவியானவர் யாருங்க? நீங்க ஆபத்து நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், வேதனைப்பட்ட நேரத்தில் சூழ்ந்திருக்கிற ஆவியானவர் உனக்காக உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவர் உனக்கு அனுப்புகிறாரே அவர் யார்? அவர்தான் பணிவிடை உனக்கு செய்கிற ஆவியானவர். உனக்காக தலையை பிடித்து கைகளை பிடித்து ஆவியை கொடுக்கிறவர், உன்னை நிலைநிறுத்துகிறவர், சோர்ந்து போன நேரத்தில் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை குறித்து நான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை சீர்படுத்துகிறவராயிருக்கிறார். உங்கள் வீடுகளையும் உங்களையும் சீர்படுத்தி கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தி சுவிசேஷத்தின்படி ஸ்திரப்படுத்தி வருகையின் போது குற்றமற்றவர்களை காணப்படும்படி முடிவு பரிந்தும் உங்களை ஸ்திரப்படுத்துகிற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கே நீங்கள் காத்திருந்து அவருக்கே நீ காத்திருக்கும் போது உன்னுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், பலன் இல்லாத நேரங்களிலே உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், உனக்கு பலனை கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் உனக்கும் அந்த பலனை கொடுத்து உன் குடும்பத்திற்குள்ள தேவ சமாதானத்தை கொடுத்து அவரே உனக்கு அடைக்கலம், அவரே உனக்கு பலனும், அவரே உனக்கு துணையுமாய் இருக்கிற கர்த்தர் உன்னை நிலை நிறுத்துவார். மகள் நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி உன்னை நிலை நிறுத்துகிறவர் என் தேவன். அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கிலும் நீங்கள் அவருடைய நிலைத்திருக்கும் போது அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பீர் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் அவருடைய வார்த்தையை நீங்கள் நிலைத்திருந்து பிரி சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய வார்த்தையை நாம் நிலைத்திருப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருந்து அனைவரும் அதிகாலை எழுந்து நம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்படி அந்த ஜெப ஆவியங்கள் ஒவ்வொருக்கும் நீர் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, நம்ம சோர்ந்து போன நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எங்கள் பலவீன நேரங்களில் நீர் உதவி செய்து நம்முடைய பணிவிடை ஆவிகளை நீர் அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நம்முடைய பரிசுத்தமான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் கர்த்தர் இந்த சீர்கேடான காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பராக இயேசுவின் நாமத்தினால. உன் சீர்கேடான வார்த்தைகள், சீர்கேடான பேச்சுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உன் ஜெபம் மாறட்டும். அதிகாலையில் நீ அவரை தேடுவாய் சொன்னால் நீ அவரை கண்டடைவாய். கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். என் இயேசுவின் நாமத்தில் உன் சரித்திரத்தில் எல்லா பலவீனங்கள் போராட்டங்கள் மாறுகிறது. தேவ மகிமை உன் மீது இறங்குகிறது. தேவ சமாதானத்தின் கரம் இப்போது தேவ சிரசின் மீது இறங்குகிறது. ஓ லவா சாந்தா ரபாதுரி விலங்கதரமா. உன் பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார், உன் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார், உன் வேதனைகளை அவர் சுமந்து கொண்டார். இனி நீ சுமக்க தேவையில்லை மகளே, இனி நீ சுமக்க தேவையில்லை.
இயேசு சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டார். உன் பாரங்களை சுமந்து கொண்டார். உன் பிள்ளைகளை அவர் சுமந்து கொண்டார். இனி நீ சுமக்க தேவையில்லை. உன் பிள்ளை குறித்து கவலைப்படுகிறாயோ, கலங்காதே. என் தேவன் உன் பிள்ளையை சீர்படுத்துவார். உன் பிள்ளையை சீர்படுத்துவார். உன்னை சிறப்படுத்துவார். உன் பிள்ளையை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்துவார். என்னை விசாரிப்பது ஒருவர்கள் என்று நினைக்கிறாயா? கலங்காதே மகளே, உன்னை தான் கர்த்தர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை சிறப்படுத்தி பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்து சுவாமி, என்னை பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படி நான் நிலைத்திருக்க எனக்கு அந்த ஜெபாவி எனக்கு கொடுங்கப்பா. உம்முடைய கிருபை நாளை நிரப்புங்க. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு பலத்தை கொடு, சமாதானத்தை தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய கிருபையும் சமாதானம் அவருடைய வருகை பெற்ற நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.